ஓபிஎஸ்ஐ அலறவிட்ட எடப்பாடி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் தானாகவே அழிந்து போவார்கள், அரசியலிலே அனாதையாக்கப்படுவார்கள், நடு தெருவிலே நிற்பார்கள் அப்படிங்கிறது நம் கண்கூட பார்த்து கொண்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ஒரு காலத்திலே அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான், பிரிந்து போன நாங்கள் எல்லாம் அதிமுகவிலே ஒன்றிணைந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிக் கொண்ட நபர் நமது அண்ணன் ஓபிஎஸ். ஆனால் நேற்று தினம் மிகப்பெரிய அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலின் போது முடிவிலே அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும், அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் ஓபிஎஸ். ஆனால் ஓபிஎஸ் அதிமுகவிலே கிடையாது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும். அன்றைக்கு அதிமுகவிலே இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்றைக்கே பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய தலைமைச் செயலகத்தை அடித்து நொறுக்கியவர்கள் தான் ஓபிஎஸ் தரப்பினர். அடித்து நொறுக்கியது மட்டுமல்ல, பொதுச் செயலாளர் அமரக்கூடிய அந்த இருக்கையிலே செருப்பு காலுடன் ஏறி நின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பொருள்களையும் திருடி சென்றார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதுவே இன்றும் அதிமுக நெஞ்சங்களிலே இன்றும் ரத்தத்திலே ஓடி கொதிக்கக்கூடிய விதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. திருடு போன பொருள்களை பூராம் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த பொருள்களை பூராம் திருப்பி வாங்கி வைத்தார் நமது சி.வி. சண்முகம் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த சூழலில் அதிமுகவிலே ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறாராம். அவர் ஏறி பார்க்கிறார். ஏன் தனிப்பட்ட முறையில் நிற்க முடியாதா? முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்திலே, அது மட்டுமில்லாமல் துணை முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவிலே முக்கிய பொறுப்புகளை வகித்தவர், ஏன் தனிப்பட்ட முறையிலே கட்சியை தொடங்க முடியாதா? தனிப்பட்ட முறையிலே தேர்தலை சந்திக்க முடியாதா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்பது மிக குறைவு. அவர்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக, அந்த அதிமுகவிற்குத்தான் மரியாதை என்பது தமிழக மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இன்று எடப்பாடி பழனிசாமியே அதிமுக விட்டு வெளியேறினாலும் ஓபிஎஸ் நிலைமைதான் எடப்பாடிக்கும் வரும். ஏன்னா பக்கம் அதிமுக என்பது இல்லை என்றால் யாராக இருந்தாலும் இந்த நிலைமைதான் வரும். அதற்காகத்தான் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி நேற்று தினமே அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார். அதாவது ஓபிஎஸ் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என சொல்கிறார். அடுத்த நொடியே எடப்பாடி பழனிசாமி காலங்கள் கடந்து விட்டது, கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது, இனிமேல் அதிமுகவில் பிரிந்து போனவர்கள் இணைப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தகவலை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக சொல்ல ஆரம்பித்து விட்டார். அதாவது ஓபிஎஸ், சசிகலா, டிடி இந்த 3 நபர்களுக்கும் வாய்ப்புகள் என்பது கிடையாது, மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படிங்கிற தகவலை எடப்பாடி பழனிசாமி ஆணித்தனமாக மறுபடியும் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த 3 நபர்கள் மறுபடியும் அதிமுகவிற்குள்ளே வந்தால் அதிமுக அடமானம் வைக்கப்படும், அதிமுக சிதைக்கப்படும், 10 துண்டுகளாக பிரிக்கப்படும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.